ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஷிவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இது நம்ம நிலத்துலேருந்து பறித்த மாங்காய், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃப்ரெஷ், ஃப்ளேவர்ஃபுல், ஆத்தென்டிக். ஸோ தம்ப்நெயிலில் போட்டால் மட்டும் பார்த்தாது, அது ரியலாகவும் இருக்கணும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதுமே கடுகு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம், லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கடுகு நமக்கு கருகி போயிடும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கும் போது நமக்கு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ கடுகு நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கடுகோட கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, கசப்பாயிடும். அளவாக தான் ஆட் பண்ணணும். சொன்ன வேல்யூவில் ஆட் பண்ணால் போதும். அண்ட் வெந்தயமும் கடுகும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல ஒரு அரோமா, வாசனை வரும். ஏன்னா இது சம்மர் சீசன் ப்ளஸ் மாங்காய் சீசனும் கூட. கர்ட் ரைஸ்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஊறுகாய் தான் ஞாபகம் வரும் இல்லையா. ஊறுகாய்னு சொன்னாலே நமக்கு எச்சி வரும். ப்ளஸ் மாங்காய் ஊறுகாயில் நமக்கு இப்போது ப்ரோபயோட்டிக் இருக்குது, விட்டமின் ஏ, சி, கே அண்ட் இம்யூனிட்டியை கூட நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இப்போ கட் ஹெல்த்து கூட நமக்கு இம்ப்ரூவ் பண்ணும். வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால ப்ளோட்டிங்கை கூட நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பட் மாட்ரேட் கன்சியூமிங், அளவாக தான் சாப்பிடணும். ஸோ தமிழில் நமக்கு பழமொழியே இருக்குது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி. ஸோ அளவாக கன்சியூம் பண்ணுங்கள். மாட்ரேட் கன்சியூமிங் ரொம்ப முக்கியம். ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே, நல்ல ஸ்மெல் வந்ததுமே கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்சி எதுவுமே நமக்கு நல்ல ஃப்ளேவர் வரும். மாங்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி இப்போது கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மிக்சிங் ரொம்ப முக்கியம், நல்லா கோட் ஆகணும். நல்லா கோட் ஆனதுமே அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ பேன் எடுத்து வச்சுருங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். வரமிளகாய் 3 எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூள் ப்ளஸ் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் 3. பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு நல்ல ஸ்மெல் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரோமா வரும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மேங்கோவில் இதை ஆட் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை நமக்கு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்குறப்பவே நமக்கு எச்சி ஊறுது இல்லையா. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த ஆம்பூ ஸ்டைல் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் இன்னும் இந்த வீடியோ முடியலை. ஸோ வீடியோவோட எண்டில் ஒரு சின்ன தாட் ஆஃப் த டே இருக்குது.
என்னடா இது சமையல் ரெசிபின்னு சொன்னாங்க, இங்கே தாட் ஆஃப் த டே இருக்குன்னு யோசிப்பீங்க இல்லையா? பட் நிறைய பேர் இதை பண்ணணும் அதை பண்ணணும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சாலிடாக டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அ சேஞ்ச் பிகின் வித் அ சிங்கிள் ஸ்டெப். நமக்கு மாற்றம் எப்போ தொடங்கும்னா ஒரு அடி எடுத்து வைக்கிறப்ப தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.